அன்பிற்குரியவர்களே, அனைவருக்கும் உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுளை கவர்ந்த பெண்கள். கடவுளை தன்னுடைய பண்பு நலன்களால் கவர்ந்த பெண்களை குறித்து இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். தொடக்க நூல் முதல் அதிகாரம் 27, 28 வசனங்களிலே பார்க்கிறோம். கடவுள் ஆணும் பெண்ணுமாக படைக்கிறார், இருவருக்கும் ஆசி வழங்குகிறார். அதில் பெண் என்பவள் தன்னுடைய படைப்பினுடைய அந்த பணியை தொடரக்கூடிய ஒரு அருமையான படைப்பாக இருக்கிறார். முதலாவதாக ஏவாள் என்ற பெண், தொடக்க நூல் 3 அதிகாரம் 6 வசனத்திலே பார்க்கிறோம். தன்னிடம் இருக்கக்கூடியது எல்லாவற்றையும் தன்னுடைய கணவனோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவள். அது நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் ஒளிவு மறைவின்றி கணவனோடு பகிர்ந்து கொள்கிறாள். இரண்டாவதாக சாராள், தொடக்க நூல் 12 அதிகாரம் 5 வசனத்திலே பார்க்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய கணவன் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் செல்லக்கூடிய ஒரு அருமையான பண்பை கொண்டிருக்கிறார். ரெபேக்கா, தொடக்க நூல் 24 வசனம், தாகமாக வரக்கூடிய மனிதர்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறார். இந்த ஒரு அன்பு செயல்தான் அவருடைய திருமணத்திற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது. ராக்கேல், தொடக்க நூல் 30 அதிகாரம் 23 வசனம், குழந்தை செல்வத்திற்காக வருந்தி அழுவதை விட கடவுளிடத்தில் ஜெபித்து ஒரு அருமையான குழந்தை செல்வத்தை பெறக்கூடிய பண்பை பார்க்கிறோம். பெத்சேபா, சாமுவேல் 2 புத்தகம் 13 அதிகாரம் 24 வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவரிடத்திலே அதிகமாக அன்பு கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண் கடவுளால் நேசிக்கக்கூடிய சாலமோன் என்ற ஒரு மகனை பெற்றெடுக்கிறார். கடவுளுக்கு விருப்பமான ஒரு மகனை பெற்றெடுத்து வளர்த்தவர். ரூத்து, முதல் அதிகாரம் 22 வசனத்திலே பார்க்கிறோம். ஒரு அருமையான மருமகளாக மாமியாருக்கு, நகோமி என்ற அந்த மாமியாருக்கு ஒரு அருமையான மருமகளாக இருப்பதை, அவர் செல்லக்கூடிய ஊர்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய ஒரு நபராய் நாம் பார்க்கிறோம். யூதித்து, 13 அதிகாரம் 8 வசனம், தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக, எதிரிகளை அழித்து ஒழிப்பதற்காக துணிவோடு இருந்த ஒரு பெண், ஒரு வீரப்பெண், சமூக விடுதலைக்காக அக்கறை கொண்ட ஒரு பெண்ணாக இந்த யூதித்து இருப்பதை பார்க்கின்றோம். அடுத்ததாக அன்னாள் என்ற பெண், தோபித்து 2 அதிகாரம் 11 வசனத்திலே பார்க்கிறோம். தன்னுடைய பார்வையற்ற கணவனை பாதியில் விட்டுவிடாமல் அந்த குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு அர்ப்பணம் நிறைந்த ஒரு உழைப்பாளியாக இருக்கக்கூடிய பெண்ணை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே லூக்கா 1 அதிகாரம் 42 வசனத்திலே பார்க்கிறோம். எலிசபெத் தன்னை தேடி வரக்கூடிய மரியாள் என்ற பெண்ணை அன்போடு ஒளிவு மறைவின்றி வாழ்த்தக்கூடியவராக, நல்ல வார்த்தைகளை பேசி பிற பெண்களோடு உறவை வளர்த்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு பெண்ணாக எலிசபெத்தை பார்க்கிறோம். அன்னை மரியாள், லூக்கா 1 அதிகாரம் 34 வசனம், துணிவோடு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறார். சமூக விடுதலைக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கின்றார். லூக்கா 1 அதிகாரம் 50 முதல் 53 வசனங்களில் பார்க்கிறோம். வலியோரை அரியணையிலிருந்து தூக்கி எறிந்துள்ளார், தாழ்நிலையில் இருப்பவரை உயர்த்துகிறார் என்றெல்லாம் புரட்சிகரமாக பாடக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கின்றார். இவ்வாறு விவிலியத்திலே பல பெண்கள் தங்களுடைய அருமையான பண்பு நலன்களால் கடவுளை கவர்ந்திருக்கின்றார்கள், கடவுளுடைய நன்மதிப்பை பெற்றிருக்கின்றார்கள். இந்த அருமையான பெண்கள் கடவுளை கவர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இவர்களை நாம் இப்பொழுது எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்? அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவோடு இந்த பெண்கள் எப்படி இருந்தார்கள், அவருடைய வாழ்வில் எவ்வாறு தொடர்பில் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். மத்தேயு நற்செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தலைமுறை அட்டவணையிலே 4 பெண்கள், தாமார், ராகாபு, ரூத்து, பெத்சாபா என்று 4 முக்கியமான பெண்கள் வருகின்றார்கள். இந்த 4 பேருமே ஒழுக்க நெறியில் தவறியவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த தலைமுறையில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்து வருகிறார். கலாத்தியர் 4 அதிகாரம் 4 முதல் 5 வசனங்களில் பார்க்கிறோம். இயேசு ஒரு பெண்ணிடம் பிறந்தவர். அன்னை மரியாள் என்ற ஒரு பெண்ணின் வழியாக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இன்னுமாக தான் ஒரு மெசியா என்பதை தானாக முன்னறிவித்தது ஒரு சமாரிய பெண்ணிடம்தான். யோவான் 4 அதிகாரம் 27 வசனத்தில் பார்க்கிறோம். இன்னுமாக கலாத்தியர் 3:28 பவுலடியார் சொல்லுகின்றார், ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் ஒரே மனிதராக இருக்கின்றீர்கள். ஒரு சமத்துவத்தை கொடுக்கின்றார். ஆனால் இன்று அந்த சமத்துவம் இருக்கின்றதா? யோவான் நற்செய்தி 20 அதிகாரம் 18 வசனத்தில் பார்க்கிறோம். மகதலா மரியா காலையிலே வீரமிக்க ஒரு பெண்ணாக
ஆண்டவர் இயேசு அடக்கம் செய்யப்பட்டிருக்க அந்த கல்லறைக்கு செல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கின்றார். முதலாக அந்த உயிர்ப்பு செய்தியை திருத்தூதர்களுக்கே அறிவித்தது இந்த மகதலா மரியாள் தான். எனவேதான் அவரை திருத்தூதர்களின் திருத்தூதர் என்று சொல்லுகிறோம். ஆனாலும் கூட இந்த திரு அவை வரலாற்றில் இந்த பெண்கள் ஏன் முன்னிலைப்படுத்தப்படவில்லை? ஆணாதிக்க சிந்தனை தான் இதற்கு ஒரு காரணம். கடவுளை கவர்ந்த இந்த பெண்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது, நல்ல பண்புகளை கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த ஆணாதிக்க சிந்தனை, ஆண்கள் எழுதிய இந்த விவிலியம், ஆண்கள் கொண்டு வந்த இறையியல்கள் எல்லாம் இவர்களை இருட்டடிப்பு செய்துவிட்டது. ஒரு சில திரு அவை தந்தையர்களுடைய கருத்துக்களை இந்த நேரத்திலே நாம் பார்க்க வேண்டும். அலெக்சாண்ட்ரியா நகரத்தை சார்ந்த கிளெமெண்ட் என்பவர் சொல்லுவார், ஒவ்வொரு பெண்ணும் தான் ஒரு பெண் என்ற சிந்தனையை குறித்தே அவமானப்பட வேண்டும் என்று சொல்லுவார். திரு அவை தந்தை தெர்த்தூலியன் சொல்லுவார், சாத்தானினுடைய நுழைவாயில் இந்த பெண்கள். திரு அவை தந்தை அகஸ்டின் சொல்லுகிறார், பெண்களுக்கு கல்வி கொடுக்க கூடாது. இவ்வாறு பெண்களுக்கு அவர்களுடைய சிந்தனைகளுக்கு எதிராக எழுதப்பட்ட இந்த ஒரு சில வார்த்தைகள் கூட இன்று பெண்களை ஒரு தவறான, ஒரு கீழ்த்தரமான நிலையில் பார்க்கக்கூடிய ஒரு கட்டாயத்திற்கு அழைத்திருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, கடவுளை கவர்ந்த பெண்கள் நல்ல பண்புகளோடு இருக்கின்ற பொழுது அவர்களுடைய மாண்புகள் போற்றப்பட வேண்டும். திருத்தூதர் பணி முதல் அதிகாரம் 14வது வசனத்தில் பார்க்கிறோம். அன்னை மரியாள் என்ற பெண்தான், அன்னை மரியாள் தான் திருச்சபையை ஒன்று சேர்த்தவர், வளர்த்தெடுத்தவர். இதோ உன் தாய் என்று அன்று ஒப்பு கொடுத்த அந்த தாய் தான் திரு அவை வளர்த்தெடுத்தார். அந்த பெண் தான். இன்றும் ஏராளமான பெண்கள் தான் திருச்சபையின் தூணாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே கடவுளை கவர்ந்த இந்த பெண்களுக்கு சம உரிமையும் மதிப்பும் மாண்பும் வழங்கப்பட வேண்டும். பேதுரு முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கிறோம், ஆண்களே வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உழைப்பாளர்களாக பெண்கள் இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உழைப்பாளராக, உரிமையாளராக இருப்பதால் பெண்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அருளிலே அவர்கள் உடன் உரிமையாளர்களாக இருக்கின்றார்கள். எனவே கடவுளை கவர்ந்த இந்த பெண்களை மதிப்போம், மாண்போடு வழிநடத்துவோம். தாயருகில் சேயாகி, தலைவனிடம் பாயாகி, சேயருகில் மீண்டும் தாயாகும் பெண்ணை போற்றுவோம். மீண்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.